Hi friends, welcome. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா past tense பத்தி தான் பார்க்க போறோம். போன வீடியோல நம்ம past tense ஓட conversation பத்தி பார்த்திருந்தோம். அதாவது simple past tense வச்சு எப்படி பேசணும், past continuous tense வச்சு எப்படி பேசணும்னு சொல்லி பார்த்திருந்தோம். இன்னைக்கு நம்ம had வச்சு பார்க்க போறோம். had எது கீழ வரும் அப்படினா past perfect tense கீழ வரும். இப்போ வாங்க ஒரு ரெண்டு பேரோட conversation வந்து எப்படி பேசிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். So past perfect tense அப்படினாலே வந்து முடிஞ்சு போன ஒரு ஆக்ஷனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது தான் வந்து past perfect tense சொல்லுவோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ மேமும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ள கான்வர்சேஷன் தான் பார்க்க போகிறோம். மேம் என்ன கேட்குறாங்கன்னா, ஹேட் யூ ஃபினிஷ் யோர் ஹோம்ஒர்க், நீ உன் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? அதாவது முடிஞ்சு போன ஒரு ஆக்ஷன் பற்றி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதனால தான் இந்த ஹேடு கீழே உள்ள கான்வர்சேஷனாக வந்திருக்கு. ஹேட் யூ ஃபினிஷ்ட் யோர் ஹோம்ஒர்க் அப்படின்னா விமல் நோ ஐ ஹேட் நாட், இல்லை நான் வந்து என்ன செய்யலை, முடிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மேம் had you went outside yesterday, ஸோ நேற்று நைட்டு வெளியே போனியா? ஸோ வெளியே போன விஷயமும் நேற்றே முடிஞ்சிருச்சு, முடிஞ்சு போன ஒரு ஆக்ஷன் தான். அதுக்கு விமல் எஸ் ஐ ஹேட், ஆமாம் நான் போனேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மேம் had you reached home late night, அப்போ நைட் லேட்டாக வந்தியா அப்படின்னா விமல் எஸ் ஐ ஹேட், ஆமாம் நான் நைட் லேட்டாக வந்தேன். ஸோ மேம் அதுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, had you had any sense, ஸோ வந்து முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி அவங்க திட்டுறதுனால அவங்க என்ன கேட்குறாங்க, had you had any sense, ஏதாவது சென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு விமல் என்ன சொல்கிறாங்கன்னா, சாரி மேம் அப்படின்னு சொல்லி, இல்லை மேம் மன்னிச்சிருங்க, சாரி அப்படின்னு சொல்லி இந்த கான்வர்சேஷன் வந்து முடிச்சுக்கிறாங்க. ஸோ இது எது கீழே வருது அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் கீழே வருது. ஹேட் வந்துருச்சு அப்படின்னாலே அது என்னதான் அப்படின்னா பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான். ஓகேவா? ஸோ அடுத்த கான்வர்சேஷன் வந்து என்ன அப்படின்னா ஹேட் பீன் வச்சு வருது. ஸோ ஹேடுங்கிறது நம்ம என்னன்னு சொன்னோம் அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொன்னோம். ஸோ ஹேட் பீன் அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னா அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எப்போ ஒரு வேர்பு ஐஎன்ஜியோட வருதோ அது வந்து என்ன அப்படின்னா கண்டினியூஸ் டென்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இப்போ கிம்மும் ராமும் பேசிக்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹேட் பீன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஸ்டார்ட் ஆகி அது தொடர்ந்து இப்போ நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ கிம் என்ன கேட்குறாங்கன்னா, had you been studying for last two hours, ஸோ கடைசி 2 மணி நேரமாக நீ படிச்சுட்டே இருக்கு. 2 மணி நேரத்துக்கு முன்னால் ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் அவன் படிச்சுட்டே இருக்கான். ஸோ இன்னும் அந்த செயல் வந்து நடந்துகிட்டே இருக்கு. அதனால தான் அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கீழே வந்திருக்கு. ஸோ had you been studying for last 2 hours, 2 மணி நேரமாக நீ படிச்சுட்டு இருக்கியா அப்படின்னா ராம் எஸ் ஐ had been planning to see a film. ஸோ இதுலேயே had been வந்திருக்கு, பிளானிங் வந்திருக்கு. ஸோ இதுவும் என்னவா வந்திருக்கு அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நான் வந்து ஒரு ஃபிலிம் பார்க்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன், அதனால படிச்சுட்டு இருக்கேன். ஸோ கிம் என்ன சொல்கிறாங்கன்னா, பட் why had குமார் ஆல்சோ பீன் ஸ்டடிங் வித் யூ, அப்படி ஏன் குமாரும் உங்க கூட படிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா பிகாஸ் he had also been insisting to watch film with me. ஸோ என்கிட்ட அவன் என்ன இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தான்னா நான் அவங்க கூட படம் பார்க்குறேன்னு சொல்லிகிட்டே இருந்தான், அதனால அவனும் என்ன செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னா படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ கிம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே கேரியான், சரி ஓகே கேரியான் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராம் ஓகே ஐ ஆம் ப்ரிப்பரிங், ஓகே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஹேட் பீன் அது கூட ஒரு ஐஎன்ஜி வந்துருச்சு அப்படின்னாலே அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹேட் வந்துச்சுன்னா அது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதான் இன்னைக்கான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோஸ் இனிமேல் நம்ம கண்டினியூஸாக போடுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.